தேவேந்திர முனைக்கு தெற்கே ஆழ்கடல் பகுதியில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட பல நாள் மீன்பிடி படகில் ஹெரோயின் போதைப்பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். குறித்த பல நாள் மீன்பிடி படகு இன்று காலை திகோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. போதைப்பொருள் அடங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்படும் உரமூடைகளை ஏற்றிச் சென்ற உள்நாட்டு பல நாள் மீன்பிடி படகு ஒன்றுடன் 5 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். கடற்படையின் நீண்டதூர கண்காணிப்பு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். இந்நிலையில் குறித்த பல நாள் மீன்பிடி படகு கரைக்கு கொண்டு வரப்பட்டு பரிசோதிக்கப்பட்டதில் அதில் 123 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதன் பெறுமதி சுமார் 3 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. மத்திய கிழக்கு போரினால் நிலக்கரி, எரிவாயு, எண்ணெய் உள்ளிட்ட வலுசக்தி விநியோக கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள தடைகள் மற்றும் அந்த தடைகளை எதிர்கொண்டு தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு துறையினராலும் தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் முன்மொழியப்பட்டுள்ள மாற்று வழிகள் குறித்து இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. இந்த நிலைமையானது இலங்கைக்கு மாத்திரமின்றி உலக நாடுகள் அனைத்திற்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, இதனை எதிர்கொள்வதில் டிஜிட்டல் குறியீட்டு முறை, QR, வீட்டிலிருந்து பணியாற்றுதல் போன்ற மாற்று வழிமுறைகளை முறையான திட்டமிடலுடன் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் தேசிய பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்பை குறைத்துக் கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டினார். அத்துடன் உருவாகி வரும் புதிய நிலைமைகள் குறித்து மக்களுக்கு தொடர்ச்சியாக தெளிவுபடுத்தும் முறையான தகவல் தொடர்பு முறையை பேண வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். தற்போது நடைமுறையில் உள்ள குறியீட்டு முறையின் கீழ் இதற்கு முன்னர் பதிவு செய்யாத நபர்களுக்கு ஏற்பட்டுள்ள தடைகளை விரைவாக நீக்குவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அரசு மற்றும் தனியார் துறைகளை ஒன்றிணைத்து கைத்தொழில் துறையில் ஏற்படும் புதிய சவால்களை எதிர்கொள்வதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. தற்போதைய சூழலானது கடந்த கொரோனா காலப்பகுதியை விடவும் மாறுபட்டது என்பதால் புதிய நிலைமைக்கு ஏற்றவாறு மாற்று நடவடிக்கைகளை பின்பற்றி எரிபொருள் சிக்கன முறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. மத்திய கிழக்கில் போர் சூழலுக்கு மத்தியில் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வது குறித்து அமைச்சுக்களின் செயலாளர்களுடன் ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் நிறுவன தலைவர்கள் விடயம் குறித்து மிக ஆழமான கருத்துக்களை முன்வைத்தனர். குறிப்பாக சுகாதாரம், கல்வி, கைத்தொழில், விவசாயம் மற்றும் கடற்றொழில் போன்ற துறைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இந்தந்த துறைகளுக்கு தேவைப்படும் தற்போதைய எரிபொருள் தேவைகளை அமைச்சுக்களின் செயலாளர்கள் ஜனாதிபதிக்கு விளக்கி கூறினர். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த ஜனாதிபதி சுகாதாரத்துறை போன்றவற்றுக்கு தேவையான அத்தியாவசிய எரிபொருள் கையிருப்புகளை பிரதேச ரீதியாக பராமரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு கேட்டுக்கொண்டார். அதேபோன்று வீட்டிலிருந்து பணியாற்றும் முறைமை குறித்து மேலும் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் செயலாளர்களுக்கு இதன் போது அறிவுறுத்தினார். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் குறித்து முன்கூட்டியே எதிர்வு கூற முடியாதுள்ளதால் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டியதன் அவசியமும் இங்கு வலியுறுத்தப்பட்டது. இதற்காக தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் குறியீட்டு முறையை மேலும் முறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தற்போதுள்ள டிஜிட்டல் குறியீட்டு முறையில் காணப்படும் குறைபாடுகளை மிக விரைவில் திருத்தி அமைத்து அதனை புதுப்பிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். எதிர்காலத்தில் உருவாகும் புதிய நிலைமைகள் குறித்து தொடர்ச்சியான கண்காணிப்புடனும் அவதானத்துடனும் இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக முடிவெடுப்பதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக சிந்தித்து சவால்களுக்கு மாற்று வழிகளை கண்டறிந்து செயற்படுத்த வேண்டும் என்றும் இங்கு கருத்துரைக்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் போலீசாரின் ஒத்துழைப்புடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களூடாக QR முறையின் கீழ் மாத்திரமே எரிபொருள் விநியோகம் செய்யப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன் தலைவர் TJ ராஜகருண நேற்று பிற்பகல் நடத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பில் வைத்து இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எமது எரிபொருள் ஆர்டர்கள் வழமை போன்று கிடைத்து வருகின்றன. எனவே அடுத்த மாதம் இறுதி வரை எரிபொருள் விநியோகத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. நேற்று காலை முதல் QR முறை நடைமுறைக்கு வந்தபோது இணையதளங்களில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் மக்கள் வரிசையில் நின்று எரிபொருளை பெற்றனர். ஆனால் தற்போது அந்த தொழில்நுட்ப பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டுள்ளன. எனவே மக்கள் இனி வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. சாதாரண நுகர்வோருக்கு தேவையான எரிபொருள் அளவு தீர்மானிக்கப்பட்டு அவை எரிபொருள் நிலையங்களில் கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளன. வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அதனை எந்த நேரத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். நாட்டில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து எரிபொருள் வழங்க முடியும். எனவே எவரும் QR முறைக்கு புறம்பாக எரிபொருளை பெற வேண்டிய அவசியமில்லை. இதனை உறுதிப்படுத்த போலீசார் தலையிடுவதுடன் தேவையற்ற முறையில் வரிசைகளில் நிற்பவர்களுக்கு இனி எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது. அதேபோல் எரிபொருள் நிலையங்களுக்கு
நாம் வழங்கிய எரிபொருள் அளவுக்கும் QR ஊடாக விநியோகிக்கப்பட்ட அளவுக்கும் இடையே ஏதேனும் வித்தியாசம் காணப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிலையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்களது அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படவும் வாய்ப்புள்ளது. பயணிகள் போக்குவரத்து பஸ்களுக்கு வழமை போன்று இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக எரிபொருள் வழங்கப்படும். அவர்களின் பயண தூரம் மற்றும் தினசரி தேவைக்கேற்ப எரிபொருள் அளவு கணக்கிடப்பட்டு அதற்கேற்ப QR ஒதுக்கீடு மாற்றி அமைக்கப்படும். அத்துடன் மீன்பிடி மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான எரிபொருளையும் முறையாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் விநியோகத்திற்காக QR குறியீட்டு முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட போதிலும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு எதுவும் ஏற்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் மைரு நெத்திக்குமார் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் அவசர எரிபொருள் தேவை ஏற்பட்டால் அதனை பெற்றுக்கொள்வது குறித்து இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவை மிகவும் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். நேற்று காலை 6 மணி முதல் QR குறியீட்டு முறைக்கு அமைவாக எரிபொருள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முன்னர் QR குறியீட்டை பெற்ற அதே வாகனம் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை வைத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. பழைய QR குறியீட்டு இருப்பின் அதையே பயன்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். புதிதாக QR குறியீட்டை பெற வேண்டியவர்கள் www.fuelpass.gov.lk என்ற இணையதளத்தின் மூலம் அதனை பதிவிறக்கம் செய்யலாம். நேற்றைய தினத்திலிருந்து QR குறியீட்டு இன்றி எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த பணிப்பாளர் மேலும் கூறுகையில், கடந்த சில நாட்களாக பலரும் எரிபொருளை சேமித்து வைப்பதையும் ஊடக சந்திப்புகள் மூலம் எரிபொருள் வரிசைகளை உருவாக்குவதையும் அவதானித்தோம். இதனால் ஒரு அபாயகரமான நிலை ஏற்படலாம் என்பதால் தான் QR முறையை மீண்டும் கொண்டு வந்துள்ளோம். மற்றபடி எரிபொருளுக்கு பிரச்சனை இல்லை. எவரும் வரிசையில் நிற்காமல் எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதே எமது நோக்கமாகும் என தெரிவித்தார். QR குறியீட்டு முறையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நேற்று காலை 8 மணி தொடக்கம் 9 மணி அளவில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் QR குறியீட்டு முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய தற்போது விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். இந்த முறையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டாலும் கேன்கள் மற்றும் பூத்தல்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பொதுமக்கள் தமது சொந்த வாகனங்களில் வந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், ஒருவரின் QR குறியீட்டை பயன்படுத்தி வேறு வாகனங்களுக்கு எரிபொருள் கோரினால் அதனை வழங்கப் போவதில்லை என எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் காலங்களில் விவசாயிகள் கொள்வனவு செய்யும் உரத்திற்கும் QR குறியீடு முறைமை அறிமுகப்படுத்தப்படும் அச்சம் காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். கேகல்ல தேர்தல் தொகுதி அலுவலக திறப்பு விழா நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறினார். நாட்டில் பொருளாதார பிரச்சினைகள் நிலவும் நிலையில் அரசாங்கம் தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்துள்ளது. நேற்று முன்தினம் கூட உற்பத்தி செய்யப்பட வேண்டிய மின்சாரம் 135 மெகாவாட்டால் குறைந்து காணப்படுகின்றன. மின் நிலையத்தின் தரவுகளின்படி அரசாங்கம் இறக்குமதி செய்த நிலக்கரி அனைத்துமே தரமற்றவையாக காணப்படுகின்றன. அரசாங்கத்திற்கு இவை பிரச்சனையாக தெரியாவிட்டாலும் நிலக்கரி மின் நிலையத்தால் தேவையான மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியாத நிலை காணப்படுவதனால் எரிபொருள் மின் நிலையங்களை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளன. இந்த நிலக்கரி மோசடியால் இறுதியில் மின்சார பயனாளர்களை அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இது மட்டுமின்றி தரமற்ற மருந்துகளும் நாட்டிற்கு கொண்டு வரப்படுகின்றன. இவ்வாறு போகும் போக்கை பார்த்தால் விவசாயிகளின் உரங்களுக்கும் QR குறியீடு வைக்கப்படுமோ என்ற அச்சம் காணப்படுகின்றது. இந்த அரசாங்கத்தின் ஒழுங்கற்ற, திறனற்ற மற்றும் ஊழல் நிறைந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் அணிதிரள வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் மக்களுக்கு வெளிப்படுத்தியது உண்மையை உணர்த்துவதற்காகவே என்று எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு தெரிவித்தார். 3 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள QR கோட் தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்கள். இது ප්‍රශ්නයක් නිසා අපි වගේ දුප්පත් රටවල් තමයි බැටකන්නේ. අපි ක්‍රමානුකූලව ඉන්ධන ටික ලබා ගත්තා නම් මෙවම ප්‍රශ්නයක් වෙන්නේ නැහැ කියලා තමයි මට හිතෙන්නේ. QR තියෙනවලු QR හදාගන්න විදියක් නෑ. අද දුවන්න විදියකුත් නෑ. ඔය දැන් මේ විද්‍යාවක් තියෙනවා පේනවනේ. ඒකයිලා උවමනා මිනිහා උවමනා ප්‍රමාණයට ගහගයි. QR එක හොඳයි. ඉතින් වැඩිපුර මිනිස්සු ඉතින් අනවශ්‍ය විදිහට ගහගෙන යනවා. ඒවා මර්ධනය වෙනවා ඉතින්. දැන් නෑ. ඉතින් මේව තමයි ක්‍රමය. කවුරුත් පලි නෑනේ. වෙන නෑ විසඳුමක් අපිට තෙල් ගන්න. ඒක හන්ද ඒක පිළිගන්න වෙනවා හොඳ ඕන අර. ඔය මේ කාට පොදු දෙයක් නේ. පළවෙනි උඩ නෙමෙයි නේ. ඔය වෙනද කළා ගහ ගන්න. ඉදිරියට ඉතින් එනද මුණ දානවා ඉතින් එච්චර. ලැබෙන දේෙන් සතුටු වෙන්න බෑ මොනවා කරන්නද. ආගන්න ඉතින් මේව අපේ රටේ විතරක් නෙවෙයි මේක වෙලා තියෙන්නේ. හැම රටකම මේක පාකිස්තාන වගේ රටවල් වල මීට වැඩිය මට දෙන්නේ ප්‍රශ්නේ මේ වැඩි වෙලා තියෙන්නේ. මේක කවුල් කරපු දෙයක් නේ අපි ලෝකෙට වෙච්ච දෙයක්. මොනවා කරන්නද මේ ලෝක ස්වභාවය.
හැමතැනටම තියෙන ප්‍රශ්නයක් ලෝකෙටම තියෙන ප්‍රශ්නයක්. මොකද එහෙම වුණොත් පාලනය වෙනවා. ඇත්තටම හොඳයි. ඉතින් මේක ලෝක අර්බුදයක්නේ. හරියට කළමනාකරණය කරගන්න එක තමයි වැදගත් වෙන්නේ. ඉතින් ඒක. ඇත්තටම QR කෝඩ් එක එන එක හොඳයි. ගෙවල්ල තෙල් ඕන තරම් මිනිස්සු පුරවන්නේ. සල්ලි තියෙන මිනිස්සුන්ට තෙල් ගෙනihin තියන්නේ. නැති මිනිහට එදා වේලා කණ්ඩ හොයනවා මිසක් දවසක් කර දවසක අපි උනත් දවසක් කර දවසක් තමයි තෙල් ගහන්නේ. හොඳයි. ඒක සෑහෙන්න හොඳයි. ඉස්ම පොලිමන්න නිලේ ගාගත්තා ගියා. தற்போதைய எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போக்களில் மாத்திரம் எரிபொருளை பெறுவதை விடுத்து பழைய QR குறியீட்டு முறையை மீண்டும் அமுல்படுத்துமாறு இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளிலும் உருவாகியுள்ள எரிபொருள் வரிசை QR முறைமை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சினிமா உலகில் தலை சிறந்த விருதாக கருதப்படும் ஆஸ்கார் விருதுகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் உலக புகழ் பெற்ற திரைப்பட விருது விழாவாகும். திரைத்துறையில் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கும் கலைஞர்கள் மற்றும் படங்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த விருதினை பெறுவது உலகெங்கும் திரைப்பட கலைஞர்களின் கனவாக உள்ளது. சிறந்த படம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் என பல்வேறு பிரிவுகளில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 98வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஹாலிவுட்டில் உள்ள டெல்பி தியேட்டரில் இலங்கை நேரப்படி அதிகாலை 4:30 மணிக்கு கோலாகலமாக ஆரம்பமானது. இந்த விழாவை கெனன் ஓ பிரைன் தொகுத்து வழங்கினார். இந்த விழாவின் முதல் விருதாக சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கார் விருது வெப்பன்ஸ் படத்தில் நடித்த எமி மெடிகனுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த அனிமேஷன் திரைப்படத்திற்கான விருது கேபாப் டீமன் ஹண்டர் படத்திற்கும், சிறந்த அனிமேஷன் குறுந்திரைப்படத்திற்கான விருது த கேர்ள் ஹூ கிரைட் பியர்ஸ் குறுந்திரைப்படத்துக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கார் விருது சீன பென் ஷீன் பீனுக்கு வழங்கப்பட்டது. போர் சூழலுக்கு மத்தியில் ஆஸ்கார் விருதுகள் விழா நடைபெறும் நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் முழுவதும் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. விருந்தினர்கள் பல கட்ட சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் ஆஸ்கார் விழாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஊடகங்கள் வாயிலாக வழங்கப்படும் தகவல்கள் மீதான நம்பிக்கை பலவீனம் அடைவது ஒரு சமூகத்திற்கு மிகவும் ஆபத்தானது என்றும், சமூக ஊடகங்களில் தகவல்களை பகிர்வதற்கு முன்னர் அவற்றின் உண்மைத்தன்மை குறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை பாடசாலை மாணவர்களுக்கிடையே ஒழுக்கநெறி, பொறுப்புணர்வு மற்றும் விமர்சன ரீதியான சிந்தனையை ஊக்குவித்து தேசிய ஊடக கலந்துரையாடல்களில் அவர்களை செயற்திறனுடன் பங்கெடுக்க செய்யும் நோக்கில் கொழும்பு ஆனந்த கல்லூரியின் குலரத்ன மண்டபத்தில் நேற்று முன்தினம் சந்தேஷ ஊடக விருது வழங்கல் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். கொழும்பு ஆனந்த கல்லூரியின் ஊடக பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் ஊடகத்துறையில் நீண்டகாலம் பணியாற்றிய சிரேஷ்ட ஊடகவியலாளர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளும், பாடசாலை மட்டத்திலான திறமையாளர்களுக்கு ஊடக விருதுகளும் பிரதமரால் வழங்கி வைக்கப்பட்டன. அங்கு மேலும் உரையாற்றிய பிரதமர், தகவல் தொழில்நுட்பமும் ஊடகத்துறையும் மிக வேகமாக மாற்றமடைந்து வரும் ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோம். இந்த மாற்றங்கள் எமக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்கும் அதேவேளை பல சவால்களையும் எமக்கு முன்னால் நிறுத்தியுள்ளன. தகவல் தொழில்நுட்பத்தாலும் ஊடகங்களாலும் மாற்றமடைந்த ஒரு உலகில் வாழ்வதற்கு எமது எதிர்கால சந்ததியினரை நாம் தயார்படுத்த வேண்டும். இன்று ஊடகத்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பார்க்கும் போது ஊடகங்களும் தகவல்களும் ஜனநாயகப்படுத்தப்பட்டுள்ளன என்று கூறலாம். கடந்த காலங்களில் அறிவு மற்றும் தகவல்களை பெற்றுக்கொள்ளும் உரிமை ஒரு குறிப்பிட்ட சலுகை பெற்ற அல்லது அதிகாரம் கொண்ட குழுக்களிடமே இருந்தது. எத்தகைய தகவல்களையும் பரிமாற்றப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சக்தி ஒரு சிறிய குழுவிடமே காணப்பட்டது. ஆனால் இன்று தொழில்நுட்ப புரட்சியின் விளைவாக தரவுகளும் அறிவும் நம் அனைவருக்கும் எட்டக்கூடிய ஒன்றாக மாறியுள்ளன என பிரதமர் தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 15 சந்தேக நபர்களுக்கு எதிரான முறைப்பாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு கொழும்பு சுதந்திர சதுக்கத்திற்கு அருகில் சட்டவிரோதமான முறையில் வீதி நாடகம் ஒன்றை அரங்கேற்றியதன் மூலம் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதம நீதவான் அசங்கேஸ் போதர்கம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக கருவாத்தோட்டம் போலீசார் நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்தினர். மேலதிக அறிவுறுத்தல்களை பெற்றுக்கொள்வதற்காக விசாரணை அறிக்கை சட்டம் அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இதனையடுத்து அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை அறிவிப்பதற்காக இந்த முறைப்பாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் ஆகியோருக்கிடையில் இன்று தொலைபேசி உரையாடல் ஒன்று நிகழ்ந்தது. ஜனாதிபதி அனுர தற்போது தனது தொலைபேசி அழைப்புக்கு பதிலளிப்பதில்லை என மனோ கணேசன் நேற்று நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது பகிரங்கமாக கூறியிருந்தார். இதையடுத்து இன்று இந்த உரையாடல் நிகழ்ந்துள்ளது. இந்த தொலைபேசி உரையாடலின் போது தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அவசர பிரச்சினைகள் குறித்து உரையாடுவதற்கு மனோ கணேசன் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார அடுத்த வாரம் தமிழ் முற்போக்கு கூட்டணி தூதுக்குழுவை சந்தித்து உரையாட அழைப்பு விடுத்துள்ளார். பம்பலப்பிட்டி வஜ்ரா பிள்ளையார் கோவில் சுற்று வளாகத்தில் நீண்டகாலமாக மின்கம்பு விளக்குகள் இன்மையால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இருளில் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக கோவில் நிர்வாகமும் இலக்கம் 4 சுயேட்சை குழு வேட்பாளரும் சமூக ஆர்வலருமான திரு விஜயன் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்கள் KT குருசாமி மற்றும் திரு பட புஷ்பநாதன் ஆகியோரின் முயற்சியால் புதிய மின்கம்பங்கள் நடப்பட்டது. இன்னும் ஓரிரு தினங்களில் மின் இணைப்பு வேலைகள் நிறைவு பெற இருக்கின்றது. மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட திராய்மடு வட்டாரத்தில் அமைந்துள்ள பனிச்சடி கேவளைய வீதியானது நீண்ட காலமாக மழைக்காலங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்கும் நிலை காரணமாக கடுமையான போக்குவரத்து சிரமங்களை எதிர்கொண்டு வந்தது. குறிப்பாக அப்பகுதி மக்கள், பாடசாலை மாணவர்கள், முதியவர்கள் உள்ளிட்டோர் அன்றாட தேவைகளுக்கு செல்லும் போது பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதனை இனங்கண்டு மக்களின் நீண்ட நாள் வேண்டுகோளுக்கு தீர்வு காணும் வகையில் பனிச்சடி கேவளைய வீதியினை செப்பனிடும் பணிகள் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டன. அந்த பணிகள் மட்டக்களப்பு மாநகர சபையின் ஏற்பாட்டில் மாநகர பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார் அவர்களின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 20 வட்டாரங்களிலும் காணப்படுகின்ற குறைகள் உள்ள வீதிகளை முன்னிலைப்படுத்தி அந்த வட்டாரங்களின் மக்களின் தேவைகளையும் அறிந்து நமது மாநகர சபை இதனை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வட்டார முக்கியமாக குமாரண்ணன் போன்ற சமூக செயற்பாட்டாளர்களின் கோரிக்கைக்கு இணங்கவும் நாங்கள் இந்த வீதியினை செப்பனிட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதனை தங்களுக்கு அறிய தருகின்றோம். துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே இடம்பெற்றதாக கூறப்படும் ட்ரோன் தாக்குதல் காரணமாக அங்குள்ள எரிபொருள் தொட்டியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி துபாய் சர்வதேச விமான நிலைய பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனடியாக தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அதிகாரிகள் உடனடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் தற்போதைய நிலையில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான விவகாரத்தில் டெல்லி CBI அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் நேற்று 3வது முறையாக மீண்டும் ஆஜரானார். அவரிடம் அதிகாரிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டனர். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் கடந்த ஆண்டு முதல் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கட்சியின் தேர்தல் பிரசார கூட்டம் நடைபெற்றது. இதில் விஜய் பங்கேற்று பேசினார். பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் விஜய் பஸ்ஸில் நின்றபடி பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 41 பேர் பலியானார்கள். இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் பேரில் CBI மத்திய புலனாய்வு அமைப்பு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. ஈரான் மீதான போர் மற்றும் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கும் விவகாரத்தில் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் உதவ தவறினால் நேட்டோ ராணுவ கூட்டமைப்பு மிக மோசமான எதிர்காலத்தை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். ஃபைனான்சியல் டைம் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள யுக்ரைன் விவகாரத்தில் நாங்கள் நேட்டோ நாடுகளுக்கு மிகவும் மென்மையாக நடந்து கொண்டோம். அவர்களுக்கு உதவினோம். இப்போது அவர்கள் எங்களுக்கு உதவுகிறார்களா என்று பார்ப்போம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேட்டோ என்பது ஒரு வழி பாதை என்றும் அமெரிக்கா மற்றவர்களுக்காக எப்போதும் இருக்கும், ஆனால் மற்றவர்கள் அமெரிக்காவுக்கு தேவைப்படும் போது இருப்பதில்லை என்றும் அவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவின் நீண்டகால நட்பு நாடான பிரித்தானியா ஆரம்பத்தில் உதவிக்கு வர மறுத்துவிட்டு ஈரானின் ஆபத்தான திறன்களை அமெரிக்கா அளித்த பின்னரே 2 கப்பல்களை அனுப்ப முன்வந்ததாக ட்ரம்ப் சாடியுள்ளார். நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு அல்ல, வெற்றி பெறுவதற்கு முன்னரே அந்த கப்பல்கள் எங்களுக்கு தேவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஹார்முஸ் நீரிணை ஊடான எண்ணெய் விநியோகத்தில் அதிக நன்மையடையும் சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அந்த பாதையை திறக்க உதவ வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதன் காரணமாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் இம்மாத இறுதியில் நடைபெறவிருந்த உச்சி மாநாட்டை தள்ளி போடவும் தாம் தயங்கப் போவதில்லை என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கின் தற்போதைய போர் பதற்ற சூழ்நிலை காரணமாக ஃபார்முலா 1 ஏற்பாட்டாளர்களுக்கும் சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் திட்டமிடப்பட்ட 2026 ஃபார்முலா 1 பாரேன் மற்றும் சவுதி அரேபியா கிராண்ட் பிரிக்ஸ் பந்தயங்களை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்துள்ளன. இந்த தொடரில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள், அணிகள் மற்றும் அனைத்து ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை முதன்மையான முன்னுரிமையாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாரேன் மற்றும் சவுதி அரேபியாவில் பந்தய இடங்களை சுற்றியுள்ள பாதுகாப்பு அபாயங்களை கவனத்திற்கொண்டு இந்த முடிவு
முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த முடிவின் மூலம் 2026 தொடரில் மொத்த பந்தயங்களின் எண்ணிக்கை 24 22 குறைக்கப்பட்டுள்ளது. ரத்து செய்யப்பட்ட பந்தயங்கள் மாற்றுவதற்கான வேறு நாடுகளில் பந்தயங்களை நடத்தும் எண்ணம் இல்லை என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்.